வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா காரசாரமான சிக்கன் கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, அது எல்லாமே பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அது எடுத்துருக்கேன். அது நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இது கூடவே 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து அதில் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடான பிறகு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு தாளிப்புக்கு பிரிஞ்சி இலை, பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, கல்பாசி இது எல்லாமே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதையும் சேர்த்துட்டு அதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வெங்காயம் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். போன பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூடவே இந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். தக்காளி வதங்கின பிறகு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், காரத்துக்கேற்ப குழம்பு மிளகாய் தூள் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகணும். போன பிறகு நம்ம கழுவி வச்சுருக்க இந்த சிக்கனையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் வேக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு அது நல்லா வேகிறதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா, அதுக்கப்புறம் ஒரு 3 முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு இது எல்லாமே சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கொரகொரன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கனும் நல்லா ஒரு 3 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. இப்போ இது கூடவே அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. சிக்கன் நல்லா வெந்து வரணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சிக்கனும் சூப்பராக நல்லா வெந்துடுச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்மளோட சுவையான காரசாரமான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.